என்று சொல்லக்கூடியவனே முப்படாதி ஓடி வந்தா என் தாத்தா அப்படியே என்னுடைய கைரேகை பார்த்து சொல்லுவியா என் கைரேகை பார்த்து சொல்லுதா என்று சொல்லும் போது அந்த தாத்தா கைரேகை பார்த்து என்ன சொல்ல வேண்டியமா ஏன் பேத்தி முப்படாதி உன்னுடைய கைரேகையை பார்க்கும்போது நீங்க அக்கா தங்கச்சி 8 பேர் வந்திருக்கீங்க நீ 3ஆம் வந்து முப்படாதி கோபத்துல கட்டிக்காரி நீ நாயக்கடி பற்றமில்ல நீ நாடாட பிறந்தவாதான் உன்னுடைய கையை பார்க்கும்போது என்ன தெரியுமா நீங்க வச்சு மணிக்கு வரங்களை 103 சிவலிங்கம் அந்த சிவலிங்கத்தான் உனக்கு எந்தமான மையமே கிடையவே கிடையாது தாத்தா அந்த சிவலிங்கத்து மேல புரிய வந்திருக்காரு 8 பேர் என்ன நினைச்சா என் தாத்தா முதல் லிங்கத்தை பத்தி பேசுறாரு ஆண்டவர் பாவன் நீ எப்போது எனக்கு அருள்புரிவார் அதை சொல்லு பேத்தி அதை நீங்க இந்த 4 வருஷத்துல 5 தவிர மற்ற இலையில உதவி செஞ்சு பார்ப்போம் 8 பேர் ஓட்டினாளுங்க ஆழமத்தை ஆட்டினாளுங்க ஒரே உந்துதாப்பா இல்ல உடனே பார்த்தா தாத்தா என் பேத்தி பெண்ணை இப்ப ஆட வரதே உதவி செய்யணும் உதவி செஞ்சா அப்படியே பச்சையில மண்ணு விழுந்தது அப்ப அது தாத்தா இலையில உதவி செஞ்சிட்டீங்க உதிர்ந்தேக மரத்துல ஒட்டு செய்ய வைப்போம் ஒட்டை கடை என்ன பச்சை இலை பழப்பு 8 நாளைக்கு மண் விழுந்த இலைகள்லாம் மரத்துல ஒன்று ஒட்டுதுப்பா மரத்துல ஒட்டும் போது மரத்தா சுமக்க முடியல கீழே இந்த மரமான கீழே சாயும் பொழுது என் பெருமானமாய கோபால கண்ணன் ஆலமரத்துக்கு உதகடாக ஆலமரத்தை திருஷ்டி செய்தார் அன்னைக்கு அந்த கண்ணன் திருஷ்டி செய்த காரணத்தால்தான் ஆலமரத்து விழுது உண்டு அத்தி மரத்துக்கு விழுது உண்டு கண்ணன் திருஷ்டி செய்தால்தான் ஆலமரத்துக்கு விழுந்திருக்க அத்தி மரத்துக்கு விழுந்திருக்க அப்படி இருக்கக்கூடியவளை 8 பேர் உடலை தாத்தா தாத்தா மரத்தில் உள்ள ஆலமரத்தில் இணையப்பறம் உதவி செஞ்சுட்டீங்க உதிர்ந்த இலைகளை மரத்தில் ஒட்டு செஞ்சுட்டீங்க தாத்தா நீங்க 8 பேருக்கு ஆளில உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லித்தாங்க தாத்தா நீங்க 8 பேர் படிக்கணுமே அப்பதான் சொன்னாரு என் பேத்தி உப்படாதி உனக்கு ஆளில உதவி செய்ய மந்திரத்தை நான் சொல்லித்தர வேணுமானா நீங்க வச்சு மணிக்கு வரைக்கிற 103 சிவலிங்கம் அந்த லிங்கத்தை கொண்டு போய் கடலை போடுங்க போட்டு வந்தாதான் தாத்தா நான் சொன்ன மந்திரம் படிக்கும் அப்போ ஒஞ்சி மகாணி சந்திர மாரியன் நினைச்சா தெரியுமா ஏடி ஏடி எல்லாரும் ஒடியங்கடி 103 சிவலிங்கத்தை வச்சு கும்பிடுறதுக்கு என்ன புண்ணியம் ஒண்ணுமே கிடையாது நமக்கு சிவலிங்கம் பெருதில்லை தாத்தா சொன்ன மந்திரம் தான் பெருசு அங்கடி போவேன் என்னை 103 சிவலிங்கத்தை கையில் எடுத்துக்கொண்டு 8 பேரும் போகக்கூடிய வழியில 3ஆம் பிறந்த முப்படாதி சும்மா இருப்பாளா மந்திரக்காரி தந்திரக்காரி இல்லையா எக்கா உச்சி மகாணி எக்கா சந்திரமாரி எக்கா முத்துமாரி மாரியம்மா எல்லாரும் ஒடியங்க எக்க அதாவது தாத்தா பேச்ச கேட்டு 103 லிங்கத்தை கொண்டு போய் கடவுளை போடாத தாத்தா பயங்கரமான ஆளா இருக்காரு மந்திரக்கார மாதிரி இருக்கு சூரியக்கார மாதிரி இருக்காரு அவர் பேச்ச கேட்டு 103 லிங்கத்தை கொண்டு கடலை போடாத உன் தங்கச்சி 8 ஊத்து இளையவர சொல்லி கேளு என்ன முப்படாது சொல்ற 8 பேர் கேட்டாங்களா அடி நீ முத்தவள நான் முத்தவள நீ வந்தாலும் சரி வராட்டும் என்ன லிங்கத்தை போற எடுத்தாளுங்க எடுத்து கடலை போட வரக்கூடியவனையில முப்படாது ஓடி வந்து 103ல 2 லிங்கத்தை எடுத்துட்டா 103ல 2 எடுத்துட்டா ஆயிரம் போட்டு வெடிக்கிட்டா முப்படாது ஆத்மானிங்க சிவலிங்கம் இந்த 2 லிங்கம் முப்படாது 2 சிரசாக உடைத்தது அதனாலதான் பாருங்க முப்படாது மட்டும் 3 முகம் கொண்ட முப்படாது ஆமா இப்ப 2 மணிக்கு 103 தான் இருக்கு ஏன் 8 பேர் லிங்கத்தை எடுத்து கொண்டு போய் கடல்ல போய் எரிஞ்சாங்களே கடல்ல போய் எரிஞ்சிட்டு வந்து பாக்காங்க பண்டார தாத்தாவை காணல பண்டாரத்தை காணல அவர் நடந்து போன இடமானா சங்கு சக்கரமா அப்பதான் முப்படாது சொல்லுதா எக்கா நான் சொன்னேன் நீ கேட்டையா வந்திருக்க பாரு சங்கு சக்கரமா கிடைக்க வந்திருக்கிறது பண்டாரம் மலேசியா வந்து நம்ம அண்ணன் தான் வந்திருக்காரு கோபால கண்ணன் வந்து நம்ம ஏமாறி லிங்கத்தை புறப்பறிச்சு கொண்டு போயிட்டாரு முப்படாதி சொல்லும் போது 8 பேர் அண்ணன் மேல கோபத்தோட இருக்காளுங்களே இருக்காளே உடனே பெருமாள் கண்ணன் மகர மின்சபம் கொண்டு லிங்கங்களை முங்கி கடலை முங்கி லிங்கத்தை புற எடுத்தார் லிங்கத்தை அள்ளி கொண்டு போய் கைலாத்துல பகவான் கையில கொடுத்தார் பகவான் எண்ணி நீ பார்த்தாரு என் பாவி 103ல
எத்தனை லிங்கம் குறையுது? 2 லிங்கம் குறையுது. எதிரி பக்கம் 103 தான் இருக்கு. ஒரு லிங்கம் இருந்தாலும் காலையில கையில பிடிக்க முடியாது. 2 லிங்கம் புறப்படையவே இருக்கு. அப்ப முப்பெருங்கொடை எரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவன் சிவபெருமான் அரிசி வைக்க சிவன் கண் சுவைக்க சிவன் கண்ணிட்டு தீப்பதி வந்த முப்பெருங்கொடை 8 ஓடி 8 நாள் ஐயா. வெள்ளிக்கோட்டை இறை உங்கள் கோட்டையில் போய எங்கள் கோட்டை இறை இரும்பு கோட்டையில் போய 8 நாள் முப்பெருங்கொடை தீ பிடிச்சு எரியுது. ஈசா பகவான் பார்த்தாரு. ஏன் முப்பெருமான் என்ன ஆனாலும் ஆடியம்மா என்ன ஆனாலும் 8 ஓடி 8 நாள் முப்பெருங்கொடை தீ பிடிச்சு எரியுது என்று சொல்லி மின்னி இடி பிடிக்க கரிமேகத்தினர் ஐக்கிய அணிந்த மலைகள் பொழிந்தது. கட்டவாள் 8 ஒரு முப்பெருங்கொடை கரி ஒலி எரிக்க ஈசன் பகவான் என்ன செஞ்சா தெரியுமா? ஏ ஆண்டே வந்தா சிவபெருமா
பகவான் அம்மைமார் 8 பேரை தட்டி எழுப்ப 8 பேர் கைலாசம் அழைத்து வந்து ஈஸ்வரன பகவான் அட்டகாளி 8 பேருக்கு இடபோகம் 8